வணக்கம். என் பேர் ஆனந்த். வணக்கம். என் பேர் திவ்யா. இதுதான் எங்களோட கனவு இல்லம். எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஆசை தான் எல்லாருக்கும். இந்த வீடு கட்டணும், அதில் போய் குடியேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கட்டின வீடு இது. எல்லாருக்கும் வீடு கட்டணும் அப்படின்ற அந்த பட்சத்தில் அவங்களுக்கு எழுற ஒரு கொஷின் தான், யாரை போய் அணுகணும்? ஏன்னா எனக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது. நிறைய பில்டர்ஸை பார்த்தோம், நிறைய பேர்கிட்ட விசாரித்தோம். அப்படி விசாரிக்கும் போது நாங்கள் ஃபைனல் பண்ணது தான் அந்த ஆர்டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த ப்ராசஸே வந்து ஒரு 3-4 months ஆச்சு. ஆர்டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து எங்களுக்கு நிறைய இன்புட் கொடுத்தாங்க, எங்களோட இன்புட்ஸும் வாங்கிட்டாங்க. முகம் சுழிக்காமல் எந்த கரெக்ஷன்ஸாக இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. எங்களுக்கு பிளான்ஸ் எதுவுமே ஃபஸ்ட்டு இல்லை. என்ன எப்படி பண்ணது, ஃபஸ்ட்டு வீடுன்றனால எங்களுக்கு அந்தளவுக்கு ஐடியாஸ் எதுவும் இல்லை. ஸோ இது பில்டிங் பிளான்ஸே நிறைய தடவை ஷஃபில் ஆச்சு. ஸோ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணார், இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இது நல்லாயிருக்கும், இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி ஐடியாஸ் கொடுத்தாரு. நாங்கள் பண்ணுறப்போ நான் வேறு ஏதாச்சும் வேறு ஐடியாஸ் சேஞ்ச் பண்ணால் கூட, நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வராது, இந்த மாதிரி நீங்கள் நினச்ச அவுட்புட் வராது இந்த இடத்துல, இந்த மாதிரி குவாலிட்டி வைஸும் அவங்க காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணல, நல்ல குவாலிட்டிஸாகவும் கொடுத்தாங்க. என்னென்ன குவாலிட்டிஸில் இறக்குறாங்களோ, சிமெண்ட்டோ கம்பியோ எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து, இந்த மாதிரி இந்த கம்பி தான், இதை தான் நாங்கள் போட போகிறோம், இந்த பம்பு தான் போட போகிறோம், எல்லா ஃபோட்டோஸும் எங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அடிக்கடி வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே அவரே டேக் கேர் பண்ணிட்டாரு. நாங்கள் எப்படி நினச்சோமோ அந்த மாதிரி நல்லா சூப்பராகவே வந்துருச்சு. நாங்கள் நினச்சதுக்கு மேலேயே ஒரு படி மேலேயே எங்கே வந்துச்சு. நான் சொல்ல போனால் சின்ன சின்ன போல்ட் நட் கூட முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ கரெக்ஷன் பண்ணி அவரே நின்று பார்த்தாரு, எல்லாமே நின்று பார்த்தாரு. நாங்கள் கூட நின்றுருந்தா கூட அவ்வளோ பார்த்துருப்போமோன்றது தெரியாது. அவர் ஒவ்வொரு வேலையும் பண்ணுறப்ப கூட நின்று அவ்வளோ ஏதாவது ஒரு கரெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அவரே சொல்லி அவரே பார்த்துக்கிட்டார். ஃபுல்லாகவே எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டார். வணக்கங்க. இது எங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் கட்டின வீடு. பில்டரை பார்க்கும்போது மணிகண்டன்கிறவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்கிட்ட பேசும்போது வந்து எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட்டாகவே பேசினார். ஒரு இது சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஏதாவது சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறாரு. நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நல்லபடியாக வந்திருக்கு எங்களுக்கு வீடு. மன நிம்மதியாக இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. இங்கே தங்கி இருக்கும்போது எங்களுக்கு ஏதோ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நல்ல மன நிம்மதியாக அமைஞ்சிருக்குதுங்க. வீடு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது. எல்லோருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன், ஆர்டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபவுண்டர். ஸோ இந்த வீடை பற்றி சொல்லணும்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும், சொந்தமாக ஒரு வீடு கட்டி குடியேறணும்னு சொல்லிட்டு. இந்த வீடும் அப்படிப்பட்ட ஒரு வீடு தான். பல வருஷமாக எல்லோரும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு வீடு கட்ட என்கிட்ட கேட்டாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த ஒரு பிளானும் கொடுத்து, அவங்களுக்கு எல்லா சஜஷனும் கொடுத்து ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வந்த வீடு இது. இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா, சிட்டுக்குருவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சேர்த்து கட்டின ஒரு வீடு, அந்தமாரி சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காம்ப்ரமைஸ் வந்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலை. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் பண்ணேன். அவங்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா முழு திருப்தியாக இருந்தது. ஸோ ஆர்டிஎம் கன்ஸ்ட்ரக்ஷனோட தாரக மந்திரம் என்னென்னா குவாலிட்டி, ட்ரஸ்ட்டு அண்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு கனவு இருக்கும், சொந்தமாக வீடு கட்டி குடியேறணும்னு சொல்லிட்டு. அந்த வீடை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்கும் ஒரு மன கன்ஃபியூஷன் இருக்கும். அது எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் நம்பி கட்டி தருவோம். மன நிம்மதியோடு நீங்கள் குடியேற நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிவகை செஞ்சு தருவோம். ஓகே, தேங்க்யூ.